ரசிக்க, ருசிக்க அப்படின்னாலே ஈஸியான, சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இன்னைக்கு அப்படிதான் பார்க்க போறோம். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி, பெசஞ்சு சாப்பிடுற மாரி நம்ம வந்து இன்னைக்கு கத்திரிக்காய வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து ரசிக்க, ருசிக்கல கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. முக்கியமா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. கத்திரிக்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கத்திரிக்காய் 1 கப், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1 கப், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், தக்காளி 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பூண்டு கூட நம்ம இன்றைக்கி சேர்க்கலை. பட் பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் விட்டுப்போம். தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும்தான். ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு மசால் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து பட்டை, கிராம்பெல்லாம் தாளிச்சிக்கலாம். பட் எப்போ பார்த்தாலும் நம்ம அதே மாதிரி தானே பண்ணுறோம். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். சீரகம் பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பொரியிற வாசனை தெரியணும். ஒரே ஒரு வரமிளகா. நீங்கள் சீரகம் போட்டவுடனே கூட ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப கலர் மாற வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி, தனியா பொடி கொஞ்சம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். இது கூட கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். நான் சொன்ன மாதிரி பூண்டு வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, அப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? கத்திரிக்காயும் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இந்த அரைச்ச விழுது சேர்த்து நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது நான் எப்பயுமே சொல்கிறது தான். நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் எதுவுமே வேண்டாம், வெங்காயம் மட்டும் சேர்த்துப்போம், பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஜீரகம் மட்டும்தான் நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம். வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கோம். அப்படி வெங்காயமும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் இதே மாதிரி வதக்கிட்டு நான் சொன்ன அத்தனை பொடியும் நீட்டாக அழகாக போட்டுட்டு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் கண்டிப்பாக வந்து அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே முந்திரி பருப்பு போடுவோம், பாதாம் பருப்பு போடுவோம், தேங்காய் போடுவோம், வேறு மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆஃப் பண்ணிடுவோம். பிளேட்டிங்கும் பண்ணிடலாம். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். கத்திரிக்காய் கிரேவி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்க்கணும். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, தனியா பொடி, கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான உப்பையும் போட்டுட்டு கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வரணும். இந்த பக்கம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலாக வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது வந்து கத்திரிக்காய் இருந்ததுன்னா கத்திரிக்காயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மசாலாவே வேண்டாம் அப்படின்னா சிம்பிளான ஒரு கிரேவி. நீங்கள் இந்த எபிசோடை பார்க்கும்போதே டக்குன்னு உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயில் ஒரு கிரேவி பார்த்தோம். அடுத்தது வந்து இப்போல்லாம் இனிமேல் வரப்போகிறதெல்லாம் வந்து பண்டிகை காலம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. ஸோ என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க நம்மளுடைய கெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் சுஷ்மிதா. வணக்கம் சுஷ்மிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நாம? பலாப்பழ அல்வா. பலாப்பழ அல்வா. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். பலாப்பழ அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பலாப்பழ அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பலாப்பழம் 1 கப், சர்க்கரை 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், திராட்சை சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன். பலாப்பழ அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம பலாப்பழ அல்வா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் படித்து முடிச்சுட்டேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னவா? அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகே. பார்த்தா அப்படி தெரியல, ஒரு 10th 12th முடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது. நல்லா எங்கே இருக்கீங்க? சமையல்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? கோவிட் டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. நார்மல் அப்போ வந்து அவுட் சைட் ஃபுட் கிடைக்கலன்ற போது வீட்டில் இருந்து குக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது. ஓகே. அப்போ நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மல் டேஸ் தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிப்போம். அப்புறம் என்னெல்லாம் ட்ரை பண்ணேங்கிறத நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து பேன் ஹீட் ஆன பிறகு இப்போ கீ எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். இதில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ கீ ஹீட் ஆன பிறகு நம்ம ஓகே. இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுறது, திராட்சை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது 2 வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஆமாம். ஓகே, குட். பாருங்க, முந்திரி திராட்சை வறுபட்டுருக்கு. இப்போ எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே சொல்லுங்கள். என்ன டிஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுது? ஃபர்ஸ்ட் என்ன, கோவிட் டைமில் காளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மோமோஸ், சமோசாஸ் அந்த மாதிரி ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்களே. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்களா? எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் தக்காளி சாதம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், தக்காளி சாதம் அது என்ன, அதெல்லாம் நான் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணுறது அதுதானே. அதனால தக்காளி சாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, சூப்பர். இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, நெய் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ அரைச்சி வச்சுருந்தா நம்ம பலாப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழம் இது. பலாப்பழம் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சுருளை ஏன்னா ஏற்கனவே வெந்ததுனால டக்குன்னு வதங்கிடும் இல்லையாம்மா? ஆமாம், ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தானே வச்சுருந்தோம். ஸோ அதனால் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு நிமிஷம் வதக்குவோம். வதக்கிண்டே உங்கள் அம்மா பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மாட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா அம்மாவுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும். ஆமாம். உங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க?
அவங்க கிட்ட அவங்க குக் பண்றதுல பிடிச்சது பிரியாணி தான். ஓகே. நல்லா குக் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட சிக்கன் தான் மோஸ்ட் ஆஃப் கற்றுருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. சிக்கன் குழம்பு அண்ட் தென் பெப்பர் சிக்கன் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து வெஜிடேரியன்ல என்ன கத்துக்கிட்டீங்க? வெஜிடபிள்ல யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸா அது ரொம்ப கத்துக்கல. இல்லை. நீங்களா ட்ரை பண்ணது உண்டா? வெஜிடபிள்ஸ்லாம் ஏதோ அவ்வளோவா நார்மல் என்ன கேரட் பொரியல் பீன்ஸ் அந்த மாதிரி தான் பொரியல் ரெசிபி தான். ஓகே ஓகே. இது இன்னும் நல்லா சுருள வதங்கணும் இல்லையா நமக்கு? ஆமாம். நிறைய ஸ்வீட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் இருக்கப்போ நார்மல் கேசரி அண்ட் தென் கோதுமை அல்வா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சதுனால கொஞ்சமாக லைட்டாக அந்த நெய்யில் வந்து வதங்கணும். கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை வந்து எப்படி எடுத்துக்கணும்? நம்ம வந்து ஆல்ரெடி ஜாக் ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு அளவு இல்லை. இல்லை நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தான். ஓகே. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? ஒரு கப்பா? எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? ½ கப். ஓகே. இது கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது பர்ன் ஆகிடும். ஓகே. கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. சுருளை வதங்கி வரும். இப்போ நம்ம நெய் விட வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து நெய் விட்டுருக்கோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நெய் மோஸ்ட்லி வந்து வெளியில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வரும். ஆமாம். இது என்ன நம்ம கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அப்படியே இதுவாக எல்லாமே பழத்தோட இந்த சர்க்கரை இந்த வெல்லமோ சர்க்கரையோ எது சேர்ந்தாலுமே வந்து நல்ல டேஸ்ட்டு தான் இல்லையா? இதே மாதிரி நம்ம வந்து வாழைப்பழத்தில் கூட பண்ணலாம். வாழைப்பழத்துல பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். இது சக்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த கேரளா சைடுல வந்து சக்கை வரட்டின்னு பண்ணுவாங்க தெரியுமா? அது ரொம்ப நேரம் ஆகும். நல்ல வெல்லம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு சுருளை வதக்கி வச்சுப்பாங்க. அது வருஷ கணக்கா வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இது நம்ம உன்னோட ஸ்டைல்ல இப்போ நம்ம வந்து சக்கரை சேர்த்து அல்வா பண்றோம். ஓகே. இப்போ சக்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணா கொஞ்சம் திக்னஸா இருக்கும். அதுக்காக ஓகே. நான் இதை கலரிண்டே இருக்கேன். ஓகே. இந்தாங்க தண்ணி அப்படியே எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிடுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே விடுங்க, நான் கலரி விடுறேன். ஓகேவா? நம்மளோட கண்ணாடி மாதிரி வருதுல்ல? இன்னும் இப்போ நெய் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெய் சேர்க்க போகிறோமா? கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறதுலேயே ஸ்வீட் ஆகட்டும் காரம் ஆகட்டும் சமையல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில்? தம்பி தான் சாப்பிடுவான். அப்படி அப்போ தான் வந்தால் உங்கள் வீட்டில் எலி மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணி அவனுக்கு தான் தரீங்க. கரெக்டாக? இது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கானா? அவன் சும்மா கலாய்ப்பான். பட் இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறான்ல. வேற வழி. அதுலேயே தெரியும்ல நல்லா இருக்குன்ட்டு. நான் அப்போ உங்கள் தம்பியை தான் கேட்கணும். நல்லா இருக்கா உண்மையாகவே இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா வரும். ஓகே. இப்போ நமக்கு நெய் வந்து தனியா தெரியணும். அப்பதான் நம்மளுக்கு இது கரெக்டா இருக்க மாதிரி. நெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஏலக்காய் பொடி போட போறோம் இல்லையா? அது எப்போ போட போறோம்? இப்போ ஏலக்காய் பொடி லாஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு and then அதை மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்த அந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி அவ்வளோ சர்வ் பண்ணிடலாம். சரி, போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஏலக்காய் பொடி கூட நமக்கு அவசியம் இல்லை இல்லையா? ஆமா, இது வாசனைக்காக நல்லா இருக்கும், அதனால ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கும்ல. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமா, ஏலக்காய் பொடி இந்த பலாப்பழத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அதுவுமே நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா? அந்த வாசனையோட கூட வச்சுக்கலாம். ஓகே. ஏலக்காய் பொடி நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். ஓகேனா உங்களுக்கு அப்படியே ஏலக்காய் பொடி விருப்பம் சேவ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இதே பலாப்பழ அல்வா பண்ணுறோம், இதுலேயே வந்து நம்ம மாம்பழம் மட்டும் தனியாக சேர்த்தும் பண்ணலாம், சப்போட்டா பண்ணலாம், முக்கனியில் கூட சேர்த்து பண்ணலாம், பலா வாழை சொல்லுவாங்களே, ஸோ அது 3த்தையும் சேர்த்தும் நம்ம பண்ணலாம் இல்லையா, அல்வா ஆமா. பண்ணலாம். இந்த பலாப்பழத்தில் பாயசம் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு பாயசம் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நெய்யில் வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் பாலையும் விட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழத்தில். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஓகே, பாருங்க, கண்டிப்பா ரொம்ப ட்ரை நல்லா பண்ணி இருக்கும். பார்க்குறேன். நீங்க சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட பலாப்பழ அல்வா கூட ரெடி ஆயிடுது ஆல்மோஸ்ட் ஆமா, இல்லையா. இப்ப ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. தனியா இப்ப நம்மளுக்கு ஆமாம், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டு ஒட்டாம வருதுல, ஸோ ரெடி ஆயிடுச்சு. ம் இப்ப நம்ம வச்சிருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பலாப்பழ அல்வா ரெடி. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பலாப்பழ அல்வா சாப்பிட்றதுக்கு தான். ஆஃப் பண்ணலாமா? இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க அல்வா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம கலரே சேர்க்கல, அதோடைய ஒரிஜினல்ல என்ன கலரோ அதுதான். நல்லா அந்த மேலே வந்து அந்த கிளேஸ், அந்த கண்ணாடி மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்க, அழகா கண்ணாடி தெரியுது பதத்துல பாருங்க. இப்போ வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய பலாப்பழ அல்வா ரெடி. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம். பலாப்பழ அல்வா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அதே நெய்லேயே வந்து நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் சுருள வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான சர்க்கரை, ஒரு 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வரும், கைவிடாமல் நல்லா கலருங்க. அந்த சமயத்தில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் விட்டுட்டு கைவிடாமல் கலருங்க, சேர்ந்தாப்புல வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பலாப்பழ அல்வா ரெடி. நம்மளுடைய பலாப்பழ அல்வா வந்து ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சக்கரை சேர்த்து சுஷ்மிதா வந்து அவங்க ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். சக்கவரட்டி மாதிரி நல்லா வரும், நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெல்லம் போட்டு பண்ணும்போதும். ஸோ சக்கரை சேர்த்து பண்ணி பார்க்கல அப்படின்னா பலாப்பழ அல்வா பண்ணுங்கள். பலாப்பழத்தில் நீங்கள் வந்து பாயசம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் மாம்பழத்துலேயும் பண்ணலாம், வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். ரசிக்கவில் சமைக்க வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல வந்து கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரேவி பண்ணோம். அதில் வந்து நம்ம பூண்டோ இஞ்சி எதுவுமே நம்ம சேர்க்கல, வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வெங்காயம் இப்போ எல்லாருமே சேர்க்குறாங்க. ஸோ வெங்காயம் சேர்த்து கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு கிரேவி, ரொம்ப சிம்பிள். வெறும் பொட்டுக்கடலை வேர்க்கடலை தான் அரைச்சி விட்டு பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து பலாப்பழ அல்வா. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பலாப்பழத்தை வேக வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலரிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.